கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த சாந்தி முன்னிலையில் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. நேற்று முதல் தொடங்கப்பட்டு இன்று 2வது நாளாக சரிபார்க்கப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கிடங்கிலே தொடர்ந்து சரிபார்த்தல் பணியானது செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் திமுக முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் தாவேகா தரப்பிலுமே அவர்களினுடைய நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த பணி நடைபெற உள்ளது. நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இன்று 2வது நாள். இது தொடர்ந்து ஒரு 7 நாட்களுக்கு இந்த பணியானது நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள், வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அனைவரும் இதில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியைப் போலவே காஞ்சிபுரம், உத்தரமேரூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட தொகுதிகளிலுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி நடந்தது. தேர்தல் முடிந்த பின்னர் தொகுதிகளை போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதாவது முக்கிய காரணங்களை குறிப்பிட்டு கோரிக்கை வைத்தால் அதன்படி தேர்தல் ஆணையம் இந்த ஆய்வு பணியை மேற்கொள்ளும். ஒருவேளை இதில் மாறுபாடு இருந்தால் மறு தேர்தலுக்கு உத்தரவிட கோரியும் நீதிமன்றம் செல்லவும் வாய்ப்புள்ளது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி லாவண்யா.